ஆண்டவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன், அவர் இரக்கமுள்ள ஒரு தகப்பன். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு என்ன தோணுதா? அவர் எப்படி கைவிடுவார்? நீங்கள் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருந்தா, அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர் கைவிட மாட்டார். அப்போது சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மை மறந்துட்ட மாதிரி நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று என்ன தோன்றும். ஆனால் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அது மாத்திரம் இல்லை, உங்களை அழிக்க மாட்டார். நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? நம்ம அழிஞ்சு போயிருப்போம். ஆனால் நம்ம அழிக்காமல் பாதுகாப்பாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம். சில தவறுகள் பாவங்கள் செய்தாலும் ஆண்டவர் நம்மை உடனே அழிப்பதில்லை, தண்டனை கொடுப்பதில்லை. நான் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். என் பிள்ளை அதை உணர்ந்து திரும்பிடுவான், என் மகள் திரும்பிடுவா அப்படின்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார்.